ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். இந்த ஒரு நியூஸ் தான், இந்த ஒரு ஹேஷ்டேக் தான், இந்த ஒரு விஷயம் தான். இப்ப இந்தியா முழுவதும் நம்மள போல காமன் பீப்பிளா இருக்கட்டும், இல்ல மீடியா சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியாஸா இருக்கட்டும், எல்லாராலும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு அப்பாவி பையன் கோயில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த பையன் மேல வந்து ஒரு கேஸ் போடப்படுது. கேஸ்ன்னா ஒரு சந்தேகம் கேஸ் வந்து போடப்படுது. ஒரு லேடி வந்து அந்த கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்துட்டு வெளியில போகும்போது தன்னோட நகைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ ஃபைல் பண்றாங்க. என் கூட கடைசியா இருந்தது இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து கேஸ ஃபைல் பண்றாங்க. இப்ப அந்த கேஸ வந்து எடுத்துக்கிட்டாங்கல்ல போலீஸ் ஆஃபீசர்ஸ். அதுல ஒரு 5 போலீஸ் ஆஃபீசருங்க இந்த பையன போய் விசாரிக்கிறேன். நான் வந்து உன்னை வந்து சந்தேகம் இருக்குது. ஒரு லேடி வந்து உன் மேல சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த பையனை போய் விசாரிக்க போறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படலை. இந்த பையன் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலாம் படலை. ஜஸ்ட் சந்தேகம். இந்த பையனை போய் விசாரிக்கிறாங்க. இப்போ இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸுங்க இந்த பையனை அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலையை செஞ்சுறாங்க. இந்த பையன் இப்போ இறந்தே போயிடுறாப்புல. இதனால தான் இப்போ இந்தியா முழுவதும் இந்த பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பையன் வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லேடி வந்து நகை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த நகையும் இப்போ வந்து மீட்கப்படலை. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இந்த லேடி மேலே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. பல பேர் எங்கேருந்து தான் கிளம்பி வராங்கன்னு தெரியல. பல பேர் கிளம்பி வந்துக்கிட்டு இந்த லேடி வந்து ஒரு 2010, 11, 12 அந்த டைமில் என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திருச்சு. இந்த லேடி வந்து 2005, 2004 அந்த டைமில் வந்து என்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸுகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இந்த லேடி வந்து ஒருத்தவங்க இந்த அஜித் குமார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, அந்த லேடி மேலே ஏகப்பட்ட கேஸ் வந்து போடப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த ஏகப்பட்ட வழக்குகள் வந்து இந்த லேடி வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த நிக்கிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லேடி, அந்த லேடியோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த நிக்கிதா மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்போ வச்சுக்கிட்டு வராங்க. அண்ட் அதே டைமில் வந்து இப்போ இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன, கவர்மெண்ட் ஆளுங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இந்த கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இந்த கேஸ் வந்து யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது நம்ம பார்த்தோம்னா, நிக்கிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லேடி கிட்ட இருந்து தான் கேஸ் ஆரம்பிக்குது. அவங்க தான் தன்னோட நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆளுங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அஜித் குமார் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தேகத்தையும் வைக்கிறாங்க. இந்த சந்தேகத்தை சொல்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் அந்த கேஸே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அஜித் குமார் வந்து போலீஸ் ஆளுங்க வந்து விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் அஜித் குமாரை அடித்து கொலை பண்ணிடுறாங்க. சரி, இப்போ வந்து இந்த நிக்கிதா கிட்ட இருந்து நம்ம கேஸ் ஆரம்பம். அவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நிக்கிதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நாள் எங்களோட அம்மாவுக்கு தலையில் ஏதோ ஸ்கேன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ஸ்கேனு அது இதுன்னா எப்போவுமே பயப்படுவாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு கோயிலை பார்த்தோம். அந்த கோயிலில் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டா இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோயில்கிட்ட நாங்கள் காரை நிப்பாட்டினதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறோம். போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, இந்த காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்டு நாங்கள் வந்து எங்கள் அம்மா பேஷண்ட்டு தானே, அவங்க வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வீல் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட கார் சாவி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் கிட்ட சாவியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ இந்த வாட்ச்மேன் தான் அஜித் குமார். இப்போ அவங்க கிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு இவங்களும் பார்க் பண்ணிட்டாங்க, காரை வந்து பார்க் பண்ணிட்டாங்க. அண்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் லேட்டாக தான் வந்து இந்த சாவியை எங்கள் கிட்ட கொடுக்குறாங்க. நாங்களே வந்து பயந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் சொல்லியிருந்தேன், என்னங்க இன்னும் சாவி கொடுக்காம இருக்கிறாங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயந்துக்கிட்டு இருந்தேன். எதனாலனா என்னோட நகை, எங்களோட பொருட்கள்லாம் அந்த காருக்குள்ளே இருந்துச்சு. அதனால் நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களோட ஹஸ்பண்டும் சரி இல்லை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே டைமில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இந்த சாவி வந்து எங்கள்கிட்ட கிடச்சிருச்சு. இப்போ நாங்கள் எங்களோட தரிசனம், கோயில் தரிசனம், சாமி தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வரோம். வெளியில் வந்துட்டு இந்த அஜித் குமார் கிட்ட அந்த காரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அஜித் குமாரும் அந்த காரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இந்த காரை எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். அந்த கோயிலை விட்டு கிளம்புறோம். கிளம்பி ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு டிஃபன் சென்டர் கிட்ட கடையை இந்த காரை வந்து நிப்பாட்டுறோம். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற அந்த சமயத்தில் வந்து எங்கள் அம்மாவோட கழுத்தில் நகையெல்லாம் இருந்தாமல் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். அதனால் எங்களோட நகையெல்லாம் இந்த காரில் கழட்டி வச்சுட்டு நாங்கள் போயிருந்தோம். சரி, இந்த நகையெல்லாம் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு மாட்டி விட்டுருவோம்னு சொல்லிட்டு நகையை எடுக்கிறதுக்கு பின் அந்த டிக்கியில் வந்து கையை விடுறாங்க
நாங்க பார்த்தீங்கன்னா, எங்களோட நகை பேக்கே இல்லாம இருக்குது. எங்களோட நகை வந்து எப்படி வச்சிருந்தோம்னா, ஒரு துணிக்கு மேல கட்டப்பை அதெல்லாம் வச்சுட்டு, துணிக்கு எல்லாம் கவர் பண்ணி தான் வச்சிருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சிதறி போயிருந்துச்சு. உடனே நாங்க வந்து ஷாக் ஆயிட்டு, அந்த வண்டிய வந்து திருப்பி ரிவர்ஸ்ல விட்டு இந்த கோயில் கிட்ட போனோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அங்க கோயில்ல இருக்கக்கூடிய நிர்வாகிங்க கிட்ட தான் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம். இந்த மாரி நாங்க வந்து சாமி கும்பிட வந்தோம். எங்க கார வந்து இவரு தான் எடுத்துட்டு போய் பார்க் பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கார குடுத்தாரு. எங்க காருக்குள்ள இருந்த 10 சவரன் நகை வந்து காணாம போயிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து கோயிலோட நிர்வாகத்துக்கிட்ட தான் இந்த கம்ப்ளைண்ட்ட வைக்கிறோம். இந்த மாரி நகை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ட சொல்றோம். அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீசர்ஸ்ட்ட போய் இந்த மாரி எங்க நகை காணாம போச்சு. இந்த மாரி கோயிலுக்கு போயிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ட ஒரு வேலிடான கம்ப்ளைண்ட் வந்து நாங்க ரைஸ் பண்றோம். இதுக்கப்புறம் தான் அந்த கேஸ எடுத்த ஒரு 5 போலீஸ் ஆஃபீசர்ங்க இந்த அஜித் குமார வந்து விசாரிக்கிறோம். சந்தேகத்தின் அடிப்படையில நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து துன்புறுத்தி, அடிச்சு, சித்திரவதை பண்ணி, டார்ச்சர் குடுத்து அவர வந்து கொலைய செஞ்சுர்றாங்க. அவர் வந்து இறந்தே போயிடுறாரு. இப்ப அஜித் குமார் நம்ம கூடலாம் இல்ல. சரி, இதுதான் இப்ப இந்த நிக்கிதா பத்தியும், அதே சமயத்துல இந்த கேஸ பத்தி ஒரு டீட்டெயிலான ஓவர்வியூ. இப்ப இந்த கேஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில வந்துகிட்டு இருக்குது. நேத்து வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த நிக்கிதா பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இத பத்தி நம்ம பார்ப்போம். என்னென்ன கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு காலேஜோட புரொஃபசர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2011, 12 அந்த டைம்ல வந்து இந்த அம்மா எனக்கு வந்து ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஏதோ சிஎம்மோட பிஏஓ யாரோ எனக்கு தெரியும். பெரிய இடத்துல, பெரிய லெவல்ல எனக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு வேலை வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஏதோ பல லட்சம் வந்து ஏமாத்திட்டாங்க, மோசடி பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காலேஜோட புரொஃபசர் வந்து மீடியா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கேஸும் போட்டு வச்சிருக்காரு. இவரு போட்டதுக்கு அப்புறம் பல பேரு இப்போ வரைக்கும் இந்த வீடியோ வந்து மதியம் டைம்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த டைம்ல இன்னைக்கு கூட பல பேரை வந்து கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த அம்மா வந்து எங்க கிட்டயும் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இப்போ வந்து கேஸை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் மீடியா முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம கணக்கு போட்டோம்னா பல லட்சங்கள் இந்த அம்மா ஏமாத்திருச்சு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் குற்றச்சாட்டு தான். இப்போ இதோட சேர்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா 2004, 2005 அந்த டைம்ல வந்து இந்த அம்மா பல பேர்த்த வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 10, 15 நாள் தான் அவங்க கூட வாழ்வாங்களாம். வாழ்ந்துட்டு நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன், இவரோட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நஷ்டஈடு கேஸ் வந்து போட்டுருவாங்க. நஷ்டஈட புடுங்கிருவாங்களாம். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்களாம். ஒரு 3, 4 கல்யாணம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாம். இந்த ஒரு கேஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கேஸும் போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ராடு, ஏகப்பட்ட பித்தலாட்ட கேஸ் வந்து இந்த அம்மா மேல வந்து போடப்பட்டுக்கிட்டு இருக்குது. பல பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இதெல்லாம் பார்க்காம நம்ம ஊர் போலீஸ் ஆளுங்க ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த அஜித் குமாரை வந்து அடிச்சு துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்காங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்போ வந்து சந்தேகம் உங்களுக்கு வந்து பல பேர் மேல நீங்க சந்தேகப்படலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சந்தேகப்பட்டுட்டீங்க. இப்போ அங்கே வந்து சிசிடிவி கேமரா இருந்திருக்கும், அங்கே வந்து மற்ற ஆளுங்களாக இருந்திருப்பாங்க. இதோட நான் எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் விசாரணை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விசாரிக்காமல் எடுத்த உடனே அஜித் குமாரை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அது கூட போலீஸ் ஸ்டேஷன் கூட இவர் கூட்டிகிட்டு போல கோயிலுக்கு பின்பக்கம் போட்டு தான் இந்த அஜித் குமாரை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோலாம் கிடச்சனால தான் இதை வந்து நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். பல பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து பாவம் நல்ல மனுஷன் அந்த வீடியோ பிடிச்சிருக்காரு, அஜித் குமாரை போட்டு அடிக்கிற வீடியோவை. இதை வச்சுதான் இப்போ வந்து பல பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ எடுத்தார்ல, அவருக்கே ஏகப்பட்ட த்ரெட்டன் போயிட்டு இருக்குதான். இவர் வந்து எதுக்கு வீடியோ எடுத்தாரு, நீ இந்த வீடியோ டிலீட் பண்ணு, நான் உன்னை கொலை செஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட த்ரெட்டனும் ஏகப்பட்ட வந்து கொலை மிரட்டல் வந்து இவர் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு வந்து கவர்மெண்ட் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட்டை இவரு வேற வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அண்ட் இந்த அஜித் குமார் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து கேஸை எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஆளுங்க எல்லாருமே, இவர் அஜித் குமார் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு. நாங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல தப்பிக்க முயற்சி பண்ணும்போது வலிக்கு விழுந்துட்டாரு. வலிக்கு விழுந்து தான் உயிரிழந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வேற திருப்ப பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கும் அண்ணங்க இருப்பாங்க, தம்பிங்க இருப்பாங்க, உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணலாமா? அதுலயும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, ஃபேமிலிஸ் மனைவிமார்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கொலைக்கும் இந்த சம்பவத்துக்கும் எங்களோட ஹஸ்பண்ட்ஸுக்கு காரணம் கிடையாது. இவங்களுக்கு மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் வந்துச்சு. அதனால தான் இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட என்ன கேட்டுக்க விரும்புகிறேன்னா, இதே உங்கள் ஃபேமிலி ஆளுங்களாக இருந்தால், உங்களுக்கு தேவைப்படுற ஆளுங்களாக இருந்தால் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா? என்னதான் மேல இடத்துலேருந்து ப்ரெஷர் வரட்டும், அந்த மேல இடத்துலேருந்து யார் ப்ரெஷர் போடுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க இது வரைக்கும் சொன்னதா எந்த ஒரு நியூஸும் வரல. சரி, இப்போ அவங்க அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டிருந்தாலும் ஒரு மனுஷனை வந்து அடிச்சவோ கொலை பண்ணுறது இது எந்த விதத்தில் நியாயம்? தயவு செஞ்சு இதெல்லாம் நியாயப்படுத்திக்காதீங்க. அதுதான் அவங்களோட ஒய்ஃப்ங்கள்ட்ட நான் கேட்டுக்க விரும்புகிறது. அண்டு கண்டிப்பாக அஜித் குமார் அவர்கள்
அவர்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும், கிடைச்சே தீரணும். சரி, இதெல்லாம் இந்த கேஸ பத்தி ஓவர்வியூ. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் இந்த கேஸ பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 3 சென்ட் லேண்ட் வந்து இந்த அஜித் குமார் ஃபேமிலிக்கு நஷ்ட ஈடா குடுத்துருக்காங்க. ஏன்னா உயிரே போயிருக்குது. அதுக்கு நஷ்ட ஈடா ஒரு 3 சென்ட் லேண்ட குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த அஜித் குமாருக்கு ஒரு பிரதர் இருந்தாரு. அவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதிய குடுத்துருக்காங்க. எல்லாம் குடுத்துருக்காங்க. எல்லாம் ரைட்டு தான். ஆனா உயிர் போயிருச்சு. உயிர் போனதுக்கப்புறம் இந்த காசு பணம் குடுத்து அத எப்படிங்க காம்பன்சேட் பண்ண முடியும்? அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. சிபிஐ தான் இந்த 5 போலீஸ் ஆஃபீசர் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? எல்லாரும் பல பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட மேல் அதிகாரி தான் அவங்களுக்கு வந்து பிரஷர் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்ல உள்ள அஜித் குமாருக்கு வந்து நியாயம் வழங்கப்பட்டா தான் நீதி, நேர்மை, நேரம்லாம் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை வரும். ஸோ தயவு செஞ்சு அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் வழங்கப்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர்.